வணக்கம். தீவனம் கொள்முதல் பண்ணுறப்போ ரூ. 20 சங்கத்துக்கு வருமானமாகவும், ரூ. 30 செயலாளருக்கு ஊக்கத்தொகையாகவும் இப்போ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ட்ரி வர்றப்போ கேஷ் புக்கில் எப்படி என்ட்ரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொள்முதலில் 50 மூட்டை வாங்கியிருக்காங்க. ரூ. 1250 அதுக்குரிய ரேட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். சங்க வருமானத்துக்கு 50 × 20 ரூ. 1000. செயலாளர் ஊக்கத்தொகை 50 மூட்டை × ரூ. 30 மேனிக்கு ரூ. 1500. இதுக்கு முதல்ல ஹெட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மில்கிசாஃப்ட் சாஃப்ட்வேரில் அக்கௌண்ட்ஸ் மெனுவில் 2ஆம் நம்பர் லெட்ஜர் கிரியேஷன் தீவன கொள்முதலுக்கான ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி இஷ்யூ கிடையாது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது 9ஆம் நம்பர் அனாமத்து கொடுபட வேண்டிய இனத்தில் பேரேட்டின் பெயருங்கிற களத்தில் செயலாளர் தீவன விற்பனை ஊக்கத்தொகைன்னு டைப் பண்ணிவிட்டு 3 தடவை என்ட்ரு பண்ணிங்கன்னா சேமிக்கப்பட்டதுன்னு வரும். சரி கொடுத்துட்டு மறுபடியும் பொது பேரிடு தலைப்பில் 4ஆம் நம்பர் வியாபார வருமானம் பேரேட்டின் பெயரில் தீவன விற்பனை சங்க வருமானம் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்டர் என்டர் என்டர். சேமிக்கப்பட்டது சரிக்கு ஒரு என்டர். இப்போ 4ன்னு இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஹெட்டு கிரியேட் ஆகிருக்கு. 211ங்கிற நம்பரில் கிரியேட் ஆகிருக்கு. உங்கள் கம்ப்யூட்டரில் வேறு நம்பரில் வந்திருக்கும். ஸோ இது 211ங்கிறப்போ அது ஆக்சுவலாக 210 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் மெனுவில் 6ஆம் நம்பர் கேஷ் புக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இதை கிளிக் பண்ணணும். இதில் தேதி 8/7/24, பேரேட்டின் தலைப்பில் 82. சப்போஸ் நம்பர் மாறி இருந்துச்சுன்னா உங்கள் இதில் நீங்கள் பார்த்துக்குங்க. பொதுவாக 82 தான் இருக்கும். ஒன்றிய தீவன அனாமத்து கொடுபட வேண்டியது. இதில் வந்து அந்த 62,500 கொள்முதல் கணக்குக்குரிய தொகையை வந்து இதில் போட்டுடணும். விபரத்தில் 50 மூட்டை அந்த மாதிரி என்ன எண்ணிக்கையோ அதை டைப் பண்ணிக்கலாம். இல்லை வேறு விபரம் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். அடுத்த வரவு வந்து 210 செயலாளருக்குரிய கமிஷன் என்ட்ரி பண்ணிக்கிறேன். 1500. அடுத்து 211 தீவன விற்பனை சங்க வருமானம் பொது பேரிடு தலைப்பு வந்து வியாபார வருமானம். இதில் 1000 டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து 101 தீவன கொள்முதல். இதில் மொத்த தொகை 65,000. பக்கம் வந்து 2 டைப் பண்ணால் செலவுன்னு மாறிக்கிறோம். போட்டு விபரத்தில் 50 டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிடுறேன். வரவு சைடு 3 வரவு வருது. அதுக்கான கூடுதல் 65,000. தீவன கொள்முதல் பண்ணது 65,000. இது ஒன்றிய தீவன அனாமத்து யூனியன் பில் என்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக இதுதான் பிடித்தம் பண்ணியிருப்பாங்க. இந்த தொகை இங்கே வர வந்ததுக்கும் அங்கே பிடித்தம் பண்ணுறப்ப செலவாகிறதுக்கும் சரியாயிடும். உறுப்பினருக்கு தீவன மூட்டையோட ரேட்டு 1300 விற்பீங்க. தீவன கொள்முதலும் 65,000, தீவன விற்பனையும் கரெக்டாக 65,000 வந்துடும். சேமிப்பு சரி. அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸில் கேஷ் புக் வரவில் பார்த்தீங்கன்னா வியாபார வருமானம் 1000, ஒன்றிய தீவன அனாமத்து 62,500, செயலாளர் விற்பனை ஊக்கத்தொகை 1500. இதெல்லாம் வரவுலையும் தீவன கொள்முதல் 65,000 செலவுலையும் வந்துடும். நன்றி, வணக்கம்.